பார்த்தீங்கன்னா இங்கே 4 கம்ப்யூட்டர் இருக்குது. 400 கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. 400 கம்ப்யூட்டர் இருக்கணும், 400 ஐபி அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் பூலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். 400 கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அட்ரஸ் பூலில் வந்து 10 அட்ரஸ் வச்சா அது நியாயம் இல்லை. அப்போது நமக்கு வந்து 4 தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர்லாம் போயிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஐபி அட்ரஸை நான் வந்து கொடுக்குறதில்ல, நீ டிஎஸ்சிபிகிட்ட தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். எல்லா கம்ப்யூட்டர்லையும் அதே போல் போயிட்டு டிஎஸ்சிபிகிட்ட வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். சொல்லியாச்சு. அடுத்தது இந்த ரவுட்டரில் போயிட்டு டிஎஸ்சிபி சர்வரை கன்ஃபிகர் பண்ணணும். அப்போது இந்த கம்ப்யூட்டர் இந்த ரவுட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கட்டாயம் இருக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், 10.0.0.1/8 இந்த ஐபி அட்ரஸை இந்த ரவுட்டருக்கு நான் வந்து கொடுக்குறேன். இது ஸ்டாட்டிக்காக தான் கொடுத்தாகணும், ஏன்னா இது டிஹெச்சிபி சர்வர். அந்த ரவுட்டரை நம்ம வந்து டிஹெச்சிபி சர்வராக போடுறதுனால அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இல்லாமல் அது எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்? சரி, இதை முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், கன்ஃபிகர் பண்ண போகிறேன். இதை நான் சும்மா பேர் வந்து ரவுட்டர் ஏன்னு வைக்கிறேன். ஓகே. இன்டர்ஃபேஸ் F00 இல்லையா, சாரி G000 கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் வந்து அட்ரஸ். அடுத்தது டிஹெச்சிபி ஐபி டிஹெச்சிபி எக்ஸ்க்ளூட் அட்ரஸ் 10.0.0.1 கொடுக்கணும். என்னத்துக்காகனா, இந்த அட்ரஸ் நம்ம ஸ்டாட்டிக்காக ஒரு டிவைஸ்க்கு கொடுத்துருக்கிறதுனால டிஹெச்சிபி அந்த அட்ரஸை கொடுக்காம பார்த்துக்கணும். நம்ம எந்தெந்த அட்ரஸ் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லணும். அப்போ டிஹெச்சிபி நீ இதை யூஸ் பண்ணாத, ஏன்னா இதை நான் வேறு எங்கேயும் கொடுத்துருக்குறேன். ஓகே சரி. அடுத்தது ஐபி டிஹெச்சிபி பூல். நான் என்ன பண்ணுறேன், ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். நெட்வொர்க் 10 நெட்வொர்க்கில் இருந்து மாஸ்க் 255.0.0.0 இந்த நெட்வொர்க், இதுதான் அட்ரஸ் பூல். இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஓகே. அப்புறம் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து கேட்வே தேவைப்படும். அதனால என்ன பண்ணலாம், டிஃபால்ட் ரவுட்டர்னா கேட்வே 10.0.0.1. அடுத்தது டிஎன்எஸ் சில பேர் கொடுக்க வேண்டியது வரும். டிஎன்எஸ் 8.8. கூகுள் டிஎன்எஸ்ஸை கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அவ்வளோதான். ஐபி டிஹெச்சிபி பூல் இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் மேலே நான் எக்ஸ்க்ளூட் சொன்னேன் இல்லையா, இந்த அட்ரஸை மட்டும் கொடுக்கக்கூடாது. அப்புறமா வந்து டிஃபால்ட் கேட்வேயாக எல்லா கம்ப்யூட்டருக்கும் இந்த அட்ரஸை கொடுத்துரு, டிஎன்எஸ் அட்ரஸாக இதை கொடுத்துருன்னு சொல்லிடுறோம். இப்போது ஏ வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான்றதை பார்க்கணும்னா, யாருக்காவது அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்னா ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங். 4 பேர் கொடுத்துருக்குறேன்னு சொல்லுது. அந்த 4 பேருடைய மேக் அட்ரஸையும் எழுதி வச்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த மேக் அட்ரஸ் உள்ளவனுக்கு நான் இந்த ஐபி அட்ரஸை கொடுத்தேன், இந்த மேக் அட்ரஸ் உள்ளவனுக்கு இந்த ஐபி அட்ரஸை கொடுத்தேன்னு சொல்லுது. சரி, போய் பார்ப்போமா. பிசி ரிக்வெஸ்ட் பண்ணிருச்சா சார்? அதுக்குள்ள அதெல்லாம் வேக வேகமாக நடந்துடும். சரி, பார்ப்போமா. ஓகே சார். இந்த கம்ப்யூட்டருக்கு போவோம். 10.0.0.2ன்னு இருக்குது.
ஆனால் என்ன வரல, டிஃபால்ட் கேட்வேயும் டிஎன்எஸும் வரல. அதனால என்ன பண்ணலாம், திருப்பி ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி கிளிக் பண்ணுற மாதிரி வந்துடும். வந்துச்சா டிஎன்எஸ் கேட்வேல? அப்போது நீங்கள் அங்கே பார்த்த மேக் அட்ரஸ் வந்து இந்த 806A மேக் அட்ரஸ் வந்து அதுதான். இங்கே பாருங்கள் 806A இருக்குதா? சரி, அதை நீங்கள் இன்னும் வேறு இடத்துல கூட பார்க்கலாம். ஐபி கன்ஃபிக் /all போட்டிங்கன்னா அந்த மேக் அட்ரஸை நீங்கள் பார்க்கலாம். இருக்குதா மேக் அட்ரஸ் 806A? ஸோ இப்படி பாருங்கள், டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கு, கேட்வே அட்ரஸ் கொடுத்துருக்குது. யார் கொடுத்ததுன்னா டிஹெச்சிபி சர்வர் இவன் தான் கொடுத்தான். இதுதான் ஐபி அட்ரஸ், இதுதான் மாஸ்க், எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேருந்துனாலும் பிங் பண்ணலாம். பிங்கு 10.0.0.3 கொடுத்தீங்கன்னா பிங் ஆகும். 10.0.0.1 ரவுட்டர் பிங் பண்ணால் பிங் ஆகும். ஸோ எல்லா டிவைஸ்க்கும் இப்போ ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். போய் பார்ப்போம், ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். இதில் போய் பார்க்கலாம். பாருங்க, இங்கே கூட டிஎன்எஸ் வரல, ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும். வந்துச்சு. ஸோ 10.0.0.5 இது இருக்கு. இப்போது இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு விஷயம். லேண்ட்லேயே வந்து டிஹெச்சிபி சர்வர் வச்சுருப்பாங்க. சில சமயங்களில் இங்கே வைக்காமல் வேற ஒரு ரவுட்டரில் வச்சுருவாங்க. இல்லை, இது வேற ஒரு சர்வராக இருக்கும், விண்டோஸ் சர்வராக இருக்கும். அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரிலே ஏஜென்ட் தேவைப்படும். சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற டிஹெச்சிபி சர்வரை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். நோ ஐபி டிஹெச்சிபி பூல் ஏபிசி. ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங்னு போட்டால் போயிடுச்சு. இப்போ ஏன்னா டிஹெச்சிபி பூலே ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த கம்ப்யூட்டர்கிட்டலாம் போயிட்டு, தம்பி நீ வந்து அட்ரஸ்ஸு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாருங்க, இப்போ அட்ரஸ் வரவே வராது. அபிப்பா தான் வரும். பார்த்தீங்களா, 169.254ங்கிறது 169.254 அபிப்பா அட்ரஸ் தான் வருது. காரணம், நம்ம டிஹெச்சிபி போல் ரிமூவ் பண்ணிட்டோம். அது இங்கே வைக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஐபி வேணும் இல்லையா? 20.0.0.1 20.0.0.2. அடுத்தது இங்கேருந்து ரெக்வஸ்ட் போகுதுன்னா அப்போ ரவுட்டர் 1க்கு என்ன பண்ணணும் தெரியணும்னா 10 நெட்வொர்க்கை ரீச் பண்ண தெரியணும். அதனால் ஒரு ஸ்டாட்டிக் ரூட் எழுதணும். இப்போ இது ரவுட்டர் 1ன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இது என்னன்னு சொல்ல போகிறோம்னா, அங்கே ஏன்னு சொன்னோமா, இங்கே ரவுட்டர் பின்னு சொல்லணும். ரவுட்டர் பிக்கு கட்டாயம் 10 நெட்வொர்க்கு தெரிஞ்சிருக்கணும், ரூட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து என்ன வரும், டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் வரும் ரிலே ஏஜென்ட்கிட்ட இருந்து, அந்த அட்ரஸ்லேருந்து தான் இல்லையா? ஸோ இன்டர்ஃபேஸ் G000 20.0.0.2 ஐபி ரவுட் என்னன்றது போடுறதோ 10 போடலாம். 10.0.0 நெட்வொர்க் போனோம்னா 20.0.0.1க்கு போகணும். 20.0.0.1ங்கிறது இது. இப்போ ரவுட்டர் 2ல் நான் கன்ஃபிகர் பண்ணதில் ஏதாவது புரியாதது ஏதாவது இருக்கா? ரவுட்டர் பியில் அவ்வளோதான், ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டாட்டிக் ரவுட் எழுதிருக்கிறோம். இந்த ஐபி அட்ரஸும் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அங்கே டிஹெச்சிபி கன்ஃபிகரேஷன் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணணும்னா, இன்டர்ஃபேஸ் G001 இருக்கிற இன்டர்ஃபேஸில், அதாவது இந்த இன்டர்ஃபேஸில் ஐபி அட்ரஸ் 20.0.1.0 ஐபி ரவுட்டு 20க்கு ரூட் சொல்ல வேண்டாம். அந்த 20 தான் டேரெக்டாக தானே கனெக்ட் ஆகிருக்குது, இதுக்கு ரூட் சொல்ல வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்,
எங்கே ஷோ ஐபி ரூட் போடணும் உங்களுக்கு? சொல்றேன். ஓகே. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஹெச்சிபி சர்வர் வந்து ஆர்டி தான் டிஹெச்சிபி சர்வராக இருக்க போகுது நமக்கு. ஆனால் யாருக்கு இருக்க போகுதுன்னா இந்த லேனுக்கு இருக்க போகுது. இந்த லேன் தூரத்தில் இருக்குது. ஆர்பி வந்து 6A இருக்கிற லேனுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்க போகுது. இது வேற நெட்வொர்க், அது வேற நெட்வொர்க். இது லேன் வேற, அந்த லேன் வேற. சரி, அது எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எப்பயும் போல் ஐபி டிஹெச்சிபி பூலு ஏபிசி நெட்வொர்க் 10 நெட்வொர்க் மாஸ்க் வந்து 255.0.0.0 டிஃபால்ட் ரவுட்டர் 10.0.0.1 தான். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? டிஎன்எஸ் வந்து 8.8.8.8ன்னு வச்சுப்போம். அவ்வளோதான். போடலாம். எக்ஸ்க்ளூட் ஐபிடிஹெச்சிபி எக்ஸ்க்ளூட், ஏன்னா அது அந்த அட்ரஸ் அந்த ரவுட்டரில் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்க்ளூட் பண்ணிப்போம். சரி, இப்போ இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அங்கே இவங்ககிட்ட சொல்லணும், ஏன்பா அவங்ககிட்ட எவனா ப்ராட்காஸ்ட் பண்ணி டிஸ்கவர் பேக்கெட் எடுத்துன்னு வந்தானா நீ வந்து என்ன பண்ண அவனுக்கு அமுச்சு வையின்னு சொல்லணும். அது எப்படி செய்யணும்னா, இன்டர்ஃபேஸ் G000க்கு தான் என்ன வரும், ரெக்வஸ்ட் வரும். ஆமாவா இல்லையா? ஆமாம். அதுக்குள்ளே போயிட்டு ஐபி டிஹெச்சிபி இல்லையா? சரி, ஹெல்ப்பர் அட்ரஸ் டைரெக்டாக வருது. ஹெல்ப்பர் அட்ரஸ் ஐபி ஹெல்ப்பர் அட்ரஸ் அந்த அட்ரஸ் 20.0.0.2 அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க விஷயம். சரி, அப்போது இங்கே வர ரெக்வெஸ்ட் எல்லாம் இது என்ன பண்ண, யூனிகேஸ்ட் பண்ணி இங்கே அனுப்போம். இது ரிப்ளை பண்ணும். இப்போ ரவுட்டர் பியில் போயிட்டு யாருக்குன்னா அட்ரஸ் கொடுத்தியான்னு கேட்கலாம். ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங் யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்கல. அது ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் அப்போ தானே இருக்குது. பிங் 20.0.0.1 பிங் 10.0.0.1 அப்போ தானே இருக்குது. ஏன் இது கொடுக்கல இன்னும்? ஷோ ஐபி டிஹெச்சிபி ஏதாவது இங்கே ரெக்வஸ்ட் வருதான்னு பார்க்கலாம். டீபக் ஐபி பேக்கெட்ஸ், இங்கே டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் வந்தால் நமக்கு தெரியும். என்ன பண்ணலாம், இந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இது ரெக்வஸ்ட் அனுப்பும். இப்போ வந்துச்சா? அதே போல் இங்கேயும் எல்லாத்துலேயும் வந்துருக்குது டக்கு டக்குன்னு. இப்போ இங்கே போயிட்டு பி கிட்ட போயிட்டு கேட்கலாம், ஏன்ப்பா நான் கேட்டேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து ரெக்வஸ்ட் வந்தது பார்த்தீங்களா? சரி, இதை யூஆல்னு போட்டால் ஸ்டாப் பண்ணிடலாம். ஷோ ஐபி டிஹெச்சிபி பைண்டிங் பார்த்தீங்களா, 2 பேருக்கு கொடுத்துருக்குது. ஏன் மூணாவது ஆளுக்கு ஏன் கொடுக்கல? போய் கேட்போம். எல்லாருக்கும் கொடுத்துருக்குது. இதில் பழைய அட்ரஸாக இருக்கும், பழைய கம்ப்யூட்டர் அட்ரஸ் இருக்கும். அது 24 மணி நேரம் லீஸ் கொடுத்துருந்துருக்கும் பாருங்க. இப்போ 4க்கு போதுமா? ஏஜென்ட் ஏஜென்ட் ஏஜென்ட்டுன்னு எத்தனை நாள் இவர். ஸோ இந்த மாதிரி இந்த 4த்தையும் ஒரு VLAN 10லேயும் இந்த 2த்தையும் VLAN 20லேயும் போட போகிறோம். போட்டு F06ம் 7ம் 20 VLAN. Interface range F0/6 and 7. Switch port mode access VLAN 20. சரி, அடுத்தது interface range F0/1-4. Switch port mode access VLAN 10. சரி,
அடுத்தது இன்டர்ஃபேஸ் F0/5 வந்து ட்ரங்க் சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். சரி, இதில் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வாங்க, இதுவும் ட்ரங்க்கு தான். ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாம், DHCP switch. Interface F01 switch port trunk encapsulation .1q switch port mode trunk. ஸோ இங்கே அந்த ரெண்டு VLAN முதல்ல க்ரியேட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் VLAN 10. சரி, அதுக்கு முன்னால் VLAN 10ம் VLAN 20யும் க்ரியேட் பண்ணணும். அடுத்தது இன்டர்ஃபேஸ் VLAN 10. இதுதான் நான் சொன்னேன், நீங்கள் இதையே வந்து புரிஞ்சிக்கல. சரி, ஐபி அட்ரஸ் 10.0.0.1 அது ரவுட்டரில் கொடுத்தது இங்கே கொடுக்குறீங்க. ஓகே. இன்டர்ஃபேஸ் VLAN 20 ஐபி அட்ரஸ் 20.0.0.1. சரி, அவ்வளோதான். இப்போது ஐபி ரவுட்டிங், இப்போது ஷோ ஐபி ரவுட்டிங் போட ரவுட்டிங் டேபிள் இருக்குது. அப்படின்னா ஐபி DHCP பூல் ஃபார் VLAN ஏதோ ஒரு பேர் 10 அப்படின்னு வைக்கிறேன். நெட்ஒர்க் 10 நெட்ஒர்க்கில் மாஸ்க் 255 இது டிஃபால்ட் ரவுட்டர் 10.0.0.1 DNS 8.8.8.8. ஓகே. IP DHCP exclude address 10.0.0.1. அடுத்தது IP DHCP pool for VLAN 20 network 20.0.0.255.0.0.0 IP default router default router 20.0.0.1 DNS. சும்மா ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன பண்ணுறேன் 444 கொடுக்குறேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கம்ப்யூட்டர்லாம் போயிட்டு அட்ரஸை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி ரெனியூ பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கும் புது ஆள்கிட்டேருந்து. இதெல்லாம் முன்னால் வாங்கினதா கூட இருக்கும். ஓகே. இது புது டிவைஸ் தான். அவ்வளோதான், தப்பு இல்லாமல் கரெக்டாக 20 ஐபி அட்ரஸ் இங்கே வரும். இந்த நாளத்துலேயும் 10 அட்ரஸ் வரும். அதுக்கு முன்னால் நம்ம இங்கே போயிட்டு நீ ஏதாவது கொடுத்தியாப்பான்னு கேட்கலாம். ஷோ ஐபி DHCP பைண்டிங் கொடுத்துருக்குது பாருங்கள். 20.2 20.3ன்னு கீழே இருக்கிற 2 டிவைஸ்லேயும் மீதி இருக்கிற 4 டிவைஸில் 10.2லேருந்து 10.5 வரைக்கும் கொடுத்துருக்குது இல்லையா? அப்போது இதில் போய் பார்த்தோம்னா 20ல் தொடங்குற ஐபி அட்ரஸ் தான் இருக்கணும். இருக்கா? அண்ட் DNS பாருங்கள் 444 இருக்குது, 888 இல்லை. இங்கே பாருங்கள் 444 இருக்குது. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 888 இருக்கும். எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஓகே.